அன்பான உறவுகளே, நாங்கள் நீண்டதொரு திருயாத்திரை செய்து வந்தோம். கடந்த 40 நாட்களாக சப தவ ஒருத்தல் தான தர்ம முயற்சிகளால் நம்முடைய உள்ளார்ந்த ரீதியான ஆயத்தத்தை நாம் செய்து வந்தோம். எதற்காக என்று சொன்னால், நாம் கொண்டாடுகின்ற இந்த பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, பெரிய சனி, பாஸ்கா சனி திருவிழிப்பு மற்றும் உயிர்ப்பு விழாவை கொண்டாடுவதற்காகத்தான். நம்முடைய ஆன்மா ஆண்டவருக்குரியதாக அமைந்திட, ஆண்டவரோடு கூடவே நாங்கள் பாஸ்கா விழா கொண்டாடுவதற்கு தகுதியுள்ள ஆன்மாவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த நீண்டதொரு ஆயத்தத்தை செய்தோம். மனஸ்தாபம் அடைந்தோம், பாவ மன்னிப்பு பெற்றோம், ஆண்டவருடைய அருளுதவியை ஒப்புரவு அருட்சாதனம் வழியாக நாம் பெற்றுக்கொண்டோம். இவை எல்லாவற்றினுடைய உச்சமாக நாம் வந்திருக்கின்ற இந்த பெரிய வியாழக்கிழமை. பெரிய வியாழக்கிழமை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, திருவிழிப்பு, சனி, உயிர்த்த ஞாயிறு அன்று இவை இந்த 3 முக்கியமான நாட்களும் நமக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய மெய்ப்பொருளை தருகின்ற நாட்களாக, அதிலும் விசேடமாக நாங்கள் இந்த பெரிய வியாழக்கிழமையை பற்றி அதனுடைய உண்மை இயல்பை பற்றி பார்ப்போமாக இருந்தால், பெரிய வியாழக்கிழமை ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு? அன்றைய நாளில்தான் இயேசு ஆண்டவர் பாதங்களை கழுவி அன்பு கட்டளை கொடுத்தார், நற்கருணையை ஏற்படுத்தினார். அது முதல் திருப்பலியிலே நிகழ்ந்த நிகழ்வு. முதல் திருப்பலி நற்கருணையை ஏற்படுத்தினார், குருத்துவத்தை ஏற்படுத்தினார். இவை 3 பிறந்த நாள் இன்றைய நாளாகும். எனவே இந்த முக்கியமான நாளினுடைய திருவழிபாடு நம்மை ஆழமாக சிந்திக்க அழைத்து, நாங்கள் ஒவ்வொருவரும் இதிலே உள்ளார்ந்த ரீதியாக பங்கு பெற்ற வேண்டும் என்கின்ற அழைப்பு நமக்கு திரு அவையால் தரப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய நாளினுடைய காலை திருப்பலியை பார்ப்போமாக இருந்தால், பெரிய வியாழக்கிழமை அன்று காலை திருப்பலி நாம் அறிந்ததில்லை நடைபெறுவதாக. ஆனால் பழக்கத்தின்படி, உண்மையான திரு அவையினுடைய சட்டத்தின்படி காலையிலே திருத்தைல திருப்பலி நடைபெறுகிறது. இந்த திருத்தைல திருப்பலியிலே ஆயர் அவர்கள் குருக்களோடு இணைந்து திருத்தைலங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். ஆயத்த கிறிஸ்தவர்கள் எண்ணெய், நோயாளர்களுக்காக பயன்படுத்துகிற நோயில் பூசலில் பயன்படுத்துகின்ற எண்ணெய், இவை 2 ஆசீர்வதிக்கப்படுகின்றது. கிறிஸ்மா தைலம் அர்ச்சிக்கப்படுகிறது, அபிஷேகிக்கப்படுகிறது. இதனால் இந்த காலை திருப்பலி குருக்கள் இணைந்து, ஆயரோடு இணைந்து தங்களுடைய வாக்குறுதிகளை புதுப்பித்து இந்த முக்கியமான திருச்சடங்கை நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் பல நடைமுறை சிக்கல்களால் இந்த திருப்பலியானது புனித வாரத்தின் வேறொரு நாளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே நம்முடைய மறை மாவட்டங்களிலே, இலங்கையிலே விசேடமாக புனித திங்கள் அன்று இந்த திருச்சடங்கு திருப்பலி நிறைவேற்றப்பட்டு குருக்கள் தங்களுடைய வாக்குறுதியை புதுப்பிக்கிறார்கள். அன்றைய நாளிலே மாலையிலே நடைபெறுகின்ற திருப்பலியானது உணவு திருப்பலியாகும். இயேசுவின் அன்றைய நாளில் தான் இயேசுவினுடைய முதல் பூசை கொண்டாடப்படுகிறது. அந்த முதல் பூசையில இயேசு உடைத்து கொடுத்த அவருடைய உடலும் இரத்தமும், அன்று அவர் பாதங்களை கழுவி கொடுத்த அன்பு கட்டளை, நற்கருணையினுடைய காவலர்களாக குருக்களை ஏற்படுத்தி இதை நினைவாக செய்யுங்கள் என்று கூறிய அந்த அற்புதமான கமாண்ட், கட்டளை, அதனுடைய வழி மரபினராகிய குருக்கள் இவற்றை ஏற்படுத்தியவற்றை நாங்கள் இன்றைய நாளிலே கொண்டாடலாம். எனவே இந்த திருச்சடங்கானது, புனித வார திருப்பலி திருச்சடங்கானது இவ்வாறு அமைகிறது. வழமை போன்று நாங்கள் தந்தை மகன் தூயாவி என்ற அடையாளத்தாலே திருப்பலியை ஆரம்பிக்கின்றோம். வழமை போல குருவானவர் வாழ்த்துரைக்கிறார். அன்றைய நாளிலே நாங்கள் நீண்ட நாட்களாக கடந்த தவக்காலத்திலே நாங்கள் பாடாத மிக முக்கியமான வானவர் கீதம் வாழ்த்தொலி
பாடப்படுகிறது. வானவர் கீதம் பாடப்பட்டு அங்கே கோயில் மணிகள் அடிக்கப்படுகின்றன. இந்த கோயில் மணி அடிக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் இயேசுவினுடைய காட்டி கொடுப்பை தியானிக்கின்றோம். அன்றிலிருந்து பாஸ்கா திருவிழிப்பு வரை கோயில் மணிகள் ஒலிக்காது. அதற்கு பதிலாக மரமணிகள், பறை போன்றவை அங்கே பாவிக்கப்படும் மரமணிகள் தான் பாவிக்கப்படுகின்றன செய்தியை சொல்லுவதற்காக. எனவே அன்றைய நாளினுடைய பிரதான வழிபாடாக இறைவாக்கு வழிபாடு அமைந்திருக்கும். இறைவாக்கு வழிபாட்டிலே முதலாவது வாசகத்திலே பாஸ்கா, இஸ்ராயல் மக்கள் கொண்டாடிய பாஸ்கா அனுபவம் வாசிக்கப்படுகிறது. அதிலே அந்த அந்த இல்லத்திலே இருக்கிற கடைசி பிள்ளை அப்பாவிடம் கேள்வி கேட்பார், இந்த நாளினுடைய விசேஷம் என்ன என்று கேட்கிற பொழுது அப்பா அதனை விளங்கப்படுத்தி சொல்ல வேண்டும். அன்பான உறவுகளே, அன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்கின்ற திருப்பாடல், திருக்கிண்ணத்தை கையில் எடுத்து இறைவனை நாங்கள் போற்றி புகழுகிறோமே, ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைத்தனங்களுக்கான நன்றி சொல்லுகிறேன் என்ற திருப்பாடல். அன்றைய 2வது வாசகமானது கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்திலே இருந்து எடுக்கப்படுகிறது. நற்கருணையை இயேசு ஏற்படுத்திய விதத்தை பவுலடிகளார் விவரிக்கின்றார். அன்றைய நற்செய்தி வாசகமானது பாதம் கழுவுகின்ற சடங்கு எவ்வாறு இயேசுவால் நிறைவேற்றப்பட்டு உங்களுக்கு அன்பு நான் செய்தது போல ஒருவர் மற்றவருக்கு அன்பு செய்யுங்கள் என்கின்ற கட்டளையும் கொடுக்கப்பட்ட அந்த நற்செய்தி பகுதியோ அந்த செய்தியிலிருந்து வாசிக்கப்படுகிறது. அன்பான உறவுகளே, இறைவாக்கு வழிபாடானது மறையுரையோடு அங்கே மறையுரையோடு அது தொடர்கிறது. அங்கே மறையுரையின் பின் குருவானவர் இயேசு சீடர்களினுடைய பாதங்களை கழுவிய அதன் அடையாளமாக தன்னுடைய பூசை உடைய, திருப்பலி உடையை கலற்றிவிட்டு இடையிலே ஒரு துண்டை கட்டிக்கொண்டு பாத்திரத்திலே தண்ணீர் எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய இயேசுனுடைய 12 திருத்துவர்களை பிரதிபலிக்கக்கூடிய 12 நம்முடைய ஊரிலே இருந்து ஆலயத்திலே இருந்து தெரிவு செய்யப்பட்ட அந்த 12 பேருடைய விளக்காலை கழுவி அதனை துணிகளாலே துடைக்கிறார். இயேசு செய்ததை செய்து காட்டுகிறார்கள். இயேசுவினுடைய வழித்தோன்றல்கள் என்பதை பிரதிபலிக்கிறது. அங்கேதான் பணிவினுடைய அத்திவாரம் காணப்படுகிறது, அர்த்தம் தெரிகிறது. அதனுடைய அடையாளமாக பாதங்களும் சடங்கு நிகழ்கிறது. இந்த பாதங்களும் சடங்கு மிகவும் முக்கியமான குருவானவருடைய வாழ்க்கையிலே அவர் தான் இயேசுவினுடைய பணியை செய்கிறார் என்பதை உணர்த்துகின்ற அற்புதமான சடங்காக இது அமைகிறது. அதன் பின் விசுவாசிகளுடைய மன்றாட்டு நிகழும். விசுவாசிகளின் மன்றாட்டின் பின் வழமை போன்று காணிக்கை பவனியோடு நாங்கள் நற்கருணை வழிபாடு ஆரம்பிப்போம். நற்கருணை வழிபாட்டிலே நாங்கள் வாசிக்கின்ற தொடக்க உரையிலே நற்கருணையின் தூய்மை மிகு பண்புகள், பலியான இயேசுவனுடைய நற்கருணையின் தன்மையை பற்றி நாங்கள் தியானிக்கின்றோம். அதன் பின் நற்கருணை விருந்து இடம்பெறுகிறது, திருவிருந்து இடம்பெறுகிறது. திருவிருந்தின் பின் நற்கருணை வளமையாக நாங்கள் வைக்கின்ற நற்கருணை பேழைக்குள்ளே, நற்கருணை கூட்டுக்குள்ளே வைப்பதில்லை. மாறாக தூய்மை மிகு நற்கருணை இடம் மாற்றம் நிகழ்கிறது. இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று, இயேசு ஜெஸ்டமெனிக்கு சென்றார், அந்த அனுபவத்தை காட்டுவதாக அமைகின்றது. எனவே நம்முடைய வாழ்வினுடைய துன்பியல் அனுபவங்களை இயேசுவினுடைய பாடுகளோடு பீழையோடு நாங்கள் தியானிப்பதற்காக அந்த புதிதாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அந்த நற்கருணை பேழை மேடைக்கு நாங்கள் சென்று நற்கருணை இடமாற்றத்தின் பின் நாங்கள் இயேசுவினுடைய பாடுகளோடு தியானிக்கிறோம், திருமண தியானம் சொல்லுகிறோம். இன்னுமாக திருப்பாடல்கள் வழியாக, தனிப்பட்ட சுபங்கள் வழியாக நாங்கள் இயேசுவுக்கு நாங்கள் ஆறுதல் கொடுப்போம் என்று அவருடைய தூய்மை மிகு நற்கருணைக்கு நாங்கள் வணக்கத்தையும் பக்தியையும் தெரிவிக்கிற அதே வேளையிலே அவருடைய துன்ப அனுபவங்களோடு எங்கள் வாழ்வையும் சேர்த்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். அன்பான சகோதரங்களை, தூய்மை மிகு நற்கருணை இடமாற்றம் நிகழ்ந்ததன் பின் பீடத்திலே இருக்கின்ற பீட சீலைகள் அங்கே இருக்கக்கூடிய விளக்குகள் எல்லாமே எடுக்கப்படுகின்றது.
ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிலுவைகள் எல்லாம் மூடப்படுகின்றன. நாங்கள் இயேசுனுடைய பாடுகளை தியானிப்பதற்கு இது அறைகூவலாக இருக்கிறது. ஏன் பீடத்தில் இருக்கிற சீலை அங்கே பீட துணிகள் அங்கே இருந்து எடுக்கப்படுகிறது என்றால், இயேசு தம்மையே வறுமையாக்கினார். நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் தான் நாம் பெருமை கொள்ள வேண்டும். ஏனெனில் அவருடைய சிலுவையில் தான் நம்முடைய மீட்பும் இரட்சணியமும் விடுதலையும் தங்கி இருக்கிறது என்று நாங்கள் புனித பவுலடிகளாருடைய கடிதத்தை வாசிக்கிறோம். அதன் அடிப்படையிலே அவர் தம்மையை முழுவதும் வறுமையாக்கினார். பிலிப்பியர் கடிதம் சொல்லுவது போல அவர் தம்மையை வறுமையாக்கினார். சாவை ஏற்கும் அளவுக்கு, சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தம்மையை தாழ்த்தி கொண்டார், வறுமையாக்கினார். எனவே அதனுடைய அடையாளமாக திருப்பலி பீடத்திலே இருந்து பீட துகில்கள் எல்லாமே அகற்றப்பட்டு பீடம் வறுமையாக இருக்கிறது. எனவே அன்பான சகோதரங்களே, இன்றைய நாள் நாங்கள் ஆரம்பித்த தந்தை மகன் தூயாவியோரோடு ஆரம்பித்த இந்த திருப்பலியானது நிறைவுக்கு வருவதில்லை. இது தொடர்கிறது. இந்த திருப்பலி தொடர்கிறது. இந்த திருப்பலி பெரிய வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய, பாருங்கள், இயேசு தாம் பெரிய வெள்ளிக்கிழமை நிகழ்த்தவிருந்த அந்த நிகழ்வை அடையாள முறையிலே வார்த்தையாலே அவர் பெரிய வியாழக்கிழமை என்று திருத்தூதர்களுக்கு சொன்னார். இதுதான் அப்பத்தை பிற்கிறார். தன்னுடைய உடல் நாளைய நாளிலே பெரிய வெள்ளிக்கிழமை அன்று சிலுவையிலே சிதைக்கப்பட இருக்கிறது. இது உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இரத்தம் என்று கிண்ணத்தை கொடுத்தார். அது சிலுவையிலே சிந்தப்படவிருக்கிற இரத்தத்தினுடைய அடையாளமாக, எல்லாவற்றையும் அடையாளமாக வார்த்தையிலே காட்டினார். ஆனால் அன்பான சகோதரங்களே, அதனால் தான் பெரிய வியாழக்கிழமை திருப்பலி நாங்கள் தந்தை மகன் தூயாவியார் போட்டு சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்தது என்று நாங்கள் நிறைவு செய்வதில்லை. அது தூய்மை மிகு நற்கருணை இடைமாற்ற பவனியோடு ஆரம்பித்து பாடுவாய் நாவை என்று நாங்கள் பாடி மாண்புமிகு உடலின் ரகசியத்தை நாங்கள் தியானிக்க அழைக்கப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியாக 12 மணி வரை அந்த நள்ளிரவு வரை நாங்கள் இயேசுவுக்கு ஆறுதல் அளிப்பதாக வழிபாடுகள், திருமண தியானங்கள், திருப்பாடல்களை வாசித்து தியானித்து கொண்டு செல்லுவோம். அதன் பின் பெரிய வெள்ளிக்கிழமை நாங்கள் மீண்டும் மாலை 3 மணிக்கு பிறகு நாங்கள் திருப்பாடுகளின் கொண்டாட்டத்தை ஆரம்பித்தோம். அது பிதாச்சுதன் போட்டு ஆரம்பிப்பதில்லை, மாறாக குருவானவர் பீடத்தை நோக்கி வந்து நெடுஞ்சான் கிடையாக கிடந்து உலக மீட்புக்காக பலியான இயேசுவினுடைய தியாகத்தை நினைத்து மன்றாடுவார். இவ்வாறு பெரிய வெள்ளிக்கிழமையும் சிலுவை முத்தியோடு சிலுவை முத்தி அதன் பின் நற்கருணை பகிரப்படுகிறது. இந்த நற்கருணையானது பெரிய வெள்ளிக்கிழமையிலே ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. பெரிய வியாழக்கிழமை தேவையான நற்கருணை ஆசீர்வதிக்கப்படுகிறது. அன்றைய நாளிலே நாங்கள் ஆசீர்வதித்த நற்கருணை தான் பெரிய வெள்ளிக்கிழமையிலே அங்கே பகிரப்படுகிறது, ஆன்ம உணவாக வழங்கப்படுகிறது. பெரிய வெள்ளிக்கிழமையும் திருப்பலி முறை கொண்டாட்டம், இந்த திருப்பாடுகளின் கொண்டாட்டம் முடிவுக்கு வருவதில்லை. மீண்டும் அது திருவிழிப்பு சனி அன்று மீண்டும் பிதாச்சுதன் இல்லாமல், தந்தை மகன் தூயாவியான என்ற வாழ்த்துறை இல்லாமல் ஆரம்பித்து அது பாஸ்கு இரவு அன்றுதான் நிறைவுக்கு வருகிறது. எனவே அன்பான சகோதரங்களை, பெரிய வியாழக்கிழமை நாங்கள் ஆரம்பிக்கின்ற இந்த அற்புதமான நிகழ்வு இது நம்முடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாது. இந்த நாளை கொண்டாடாமல் விட்டுவிடக்கூடாது. இது நம்முடைய இரட்சணியத்தின் அடைமானமாகிய அனைத்து நிகழ்ந்தேறிய நாட்கள் இந்த நாட்கள். அதிலும் இந்த பெரிய வியாழக்கிழமை இயேசுவினுடைய தியாகம் வார்த்தையாலே வெளிப்படுத்தப்பட்டு தன்னையே நமக்காக கொடுத்த அற்புதமான நாள். எனவே இன்றைய நாளிலே நாங்கள் இந்த திருவழிபாட்டுக்கு போகிற பொழுது இந்த திருவழிபாட்டினுடைய உட்பொருளை உணர்ந்து கொண்டு நிகழ்கின்ற அனைத்தையும் தூர இடத்திலே இருந்து, ஆலயங்களுக்கு வெளியிலே இருந்து, தெரியாத இடத்திலே இருந்து, நாம் பீடத்தை பார்க்க முடியாத இடத்திலே இருந்து இதை கண்டு தியானிப்பது மிகவும் கஷ்டமானது. எனவே இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் விசேடமாக குழந்தைகள் பார்க்க வேண்டும். நாம் வயதுக்கு வந்தவர்கள் கூட நமக்கு தெரிகின்ற இடத்திலே அமைந்திருந்து தியானிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து தியானிக்க வேண்டும். இது உயிருள்ள பலி, உயிருள்ள ஆண்டவர் அரங்கேறிய இடம், உயிருள்ள ஆண்டவர் தன்னை விட்டு கொடுத்த இடம், உயிருள்ள ஆண்டவர் தன்னை மரணத்துக்காக ஒப்புவித்த இடம். எனவே அந்த இடத்திற்கு வர வேண்டும். இயேசுவோடு நாங்கள் ராப்போசனத்துக்கு செல்வோம், இயேசுவோடு நாங்கள் ஜெஸ்டமனிக்கு செல்லுவோம், இயேசுவோடு நாங்கள் பாடுபடுவோம்,
கைது செய்யப்படுவோம், அவரோடு செபிப்போம், அவரோடு எல்லா பாதைகளையும் அனுபவிப்போம். இயேசுவோடு சிலுவை சுமப்போம், இயேசுவோடு கல்வாரி மலைக்கு சென்று சிலுவையிலே அறையப்படுவோம், இயேசுவோடு புதைக்கப்படுவோம். அனைத்தையும் புதைத்து விட்டு இயேசுவோடு அருள் நிலைக்கு உயிர் தழுவதற்கு இன்றைய நாள் அத்திவாரம் போடுகின்ற நாளாக அமைகிறது. எனவே இந்த பெரிய வியாழக்கிழமை உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதோடு ஆண்டவருடைய இந்த அற்புதமான கல்வாரி பலியிலே கலந்து கொண்டு அவருடைய தியாக நினைவுகளை நாங்கள் தியானிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். ஆண்டவர் நமக்கு அருள் தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.